கோவையிலிருந்து ஊட்டிக்கு செல்லும் முக்கிய சாலையாக மேட்டுப்பாளையம் சாலை உள்ளது. அந்த சாலையில் கடந்த சில மாதங்களாக மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் அங்கு எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசலாக காணப்படும். இந்நிலையில் இன்று காலை நல்லம்பாளையம் ராமசாமி நகரை சேர்ந்த ஓய்வு பெற்ற தமிழக அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் ஜோதிராஜ் என்பவர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அந்த காரில் பெட்ரோல் மற்றும் கேஸ் இணைப்பும் உள்ளது. அப்போது அவரது காரில் இருந்து பெட்ரோல் கசிந்துள்ளது. இது குறித்து சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அவரிடம் கூறியுள்ளனர். இதனையடுத்து பெட்ரோல் தீர்ந்துவிட்டது என்று கேஸுக்கு மாற்றியுள்ளார். அப்பொழுது லேசான சத்தம் வந்துள்ளது. திடீரென காரின் முன்பகுதியில் தீப்பற்றி எரிந்ததைக் கண்டு அவர் உடனடியாக காரில் இருந்து கீழே இறங்கிவிட்டார். கார் மளமளவென தீப்பிடித்து எரிய துவங்கியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மேலும் தீ பரவாமல் தணைத்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் முற்றிலும் கார் எரிந்து சேதமடைந்தது. பெட்ரோல் மற்றும் கேஸ் இணைப்பு உள்ள கார் நடு ரோட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.